ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் சினிமாபுரம். இப்போ நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு சொல்கிறத தாண்டிலும் சில பேரை கிழிக்க போகிறோம். ஓகேவா? ஸோ அது யாருன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். அது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வடை பேச்சு அப்படின்ற பெயரில் யூடியூப்பில் 3 பேர் உட்காந்துருப்பாங்க. அதாவது நயன்தாரா சொல்கிறதுக்கு முன்னாடியே நம்ம சொல்லிட்டோம் 3 குரங்குகள் அப்படின்ற மாதிரி நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம். ஸோ அந்த 3 குரங்குகள் மாதிரி 3 பேர் யூடியூப்பில் உட்காந்துக்கிட்டு நாங்கள் தான் சினிமா அந்த ரேஞ்சுக்கு பேசிகிட்டு இருப்பானுங்க. ஸோ அவங்கள தான் இன்றைக்கி நம்ம கொஞ்சம் கிழின்னு கிழிக்க போகிறோம். இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தாக போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். நான் சொல்கிறது உங்களுக்கு ஓகே அப்படின்னு பட்டுச்சுன்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் எதுக்காக அந்த 3 குரங்குகளையும் நம்ம கிழிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, விடாமுயற்சி அப்படின்ற ஒரு படம் வந்துச்சுங்க. நம்ம தலை அஜித் அவர் நடித்த விடாமுயற்சி படம் ரிலீஸ் ஆகி நல்லா ஓடிட்டுருக்குது. ஓகேவா? ஸோ மேக்ஸிமம் ஃபஸ்ட் டே எல்லா ஷோஸும் பார்த்திங்கன்னா ஹவுஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்குது. ஸோ செகண்ட் டேலாம் பார்த்திங்கன்னா கூட்டம் ஒர்க்கிங் டேன்றதால பார்த்திங்கன்னா ஒரு 60% 80% அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா கூட்டம் வந்துட்டுருக்குது. ஸோ வீக்கெண்டில் மறுபடியும் பிக்கப் ஆகி ஃபுல் அண்ட் ஃபுல் ஹவுஸ்ஃபுல்லாக ஓட போகுது. ஸோ நல்லா ஆடியன்ஸ் மத்தியில் நல்லா ரீச் போய்ட்டு நல்லா ஓடிட்டுருக்க படம் தான் விடாமுயற்சி. ஓகேங்களா? ஸோ இந்த படத்துக்கு வடை பேச்சு ரிவ்யூ தரானுங்க. அது எல்லா படத்துக்கும் ரிவ்யூ கொடுப்பானுங்க. ஸோ இந்த படத்துக்கும் ரிவ்யூ கொடுக்குறானுங்க. அந்த ரிவ்யூ பார்த்தீங்கன்னா, மனசுக்குள்ளே ஒரு வன்மம் இருந்துச்சுன்னா அந்த வன்மத்துடைய வெளிப்பாடு எப்படி இருக்கும்? ஸோ அப்படி தான் அந்த ரிவ்யூ இருந்துச்சுங்க. எதுக்காக சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலாக இந்த படத்துடைய இயக்குனர் மகிழ் திருமணி இருக்கார்ல, ஸோ அவர் இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி நிறைய இன்டர்வியூஸ்லாம் கொடுத்தாரு. ஸோ அந்த இன்டர்வியூஸில் பார்த்தீங்கன்னா சில இடத்துல சொல்லியிருந்தார், சில பேர் என் கூட இருந்து பார்த்த மாதிரியே சொன்னாங்க, இந்த படத்தில் நடக்காதெல்லாம் சொன்னாங்க. ஏன்னா இந்த படம் எதுக்காக டிலே ஆச்சு அப்படின்ற மாதிரி இந்த வடை பேச்சு சில ரீசன்ஸ்லாம் சொன்னாங்க. மகிழ் திருமணி தான் இந்த படம் டிலே ஆச்சு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அப்புறம் அஜித் சாருக்கும் மகிழ் திருமணிக்கும் ஃபைட்டு ஸோ அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மகிழ் திருமணி ரீப்ளை பண்ணுற மாதிரி அது எல்லாம் போய் என் கூடயே இருந்து பார்த்த மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க சில பேர் அப்படின்ற மாதிரி இவனுங்க பெரிய மென்ஷன் பண்ண தான் சொன்னார். ஆனால் இவனுக்குள்ளே பார்த்தீங்கன்னா குற்றமுள்ள நெஞ்சு குறுகுறுக்கும் அப்படின்ற மாதிரி நம்மளை தான் சொல்கிறார் அப்படின்னு எடுத்துக்கிட்டு அன்னைக்கு ஆரம்பித்தவனாங்க மகிழ் திருமணி மேலே வன்மத்தை. அதுலேருந்து இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அவர் மேலே வன்மத்தை கொட்டிகிட்ருக்கானுங்க. அதை நீங்கள் நல்ல நோட் பண்ணால் தெரியும். ஓகேங்களா? ஸோ பத்தாவதுக்கு பார்த்தீங்கன்னா ஆரோ கூட அவர் கொடுத்த இன்டர்வியூஸில் இவங்களே கலாச்சி விட்டுருப்பாரு, பேர் சொல்லாமல் கலாச்சி விட்டுருப்பாரு. ஸோ இந்த வன்மத்தெல்லாம் மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு விடாமுயற்சி படத்துக்கு ரிவ்யூ பண்ணுறானுங்க. ஆக்சுவலாக விடாமுயற்சி படம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம், நம்மளோட ரிவ்யூவில் சொல்லியிருந்தோம், ஃபஸ்ட் ஹாஃப் சூப்பராக இருக்குது, செகண்ட் ஹாஃப் இன்னும் கூட கொஞ்சம் பெட்டராக பண்ணிக்கலாம். பட் இருந்தாலும் படம் எங்கேயும் போர் அடிக்கல, ஒரு நல்ல அவரேஜ் படம் தான். நிச்சயம் ஒரு டைம் ஃபேமிலியாக போய் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ இதே கருத்து தான் பார்த்தீங்கன்னா எல்லா ஆடியன்ஸும் பார்த்தீங்கன்னா இதான் சொல்கிறாங்க, இந்த படம் ஃபஸ்ட் ஹாஃப் செம்மையாக இருக்குது, செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் பெட்டராக பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லாருமே சொல்கிறாங்க. ஸோ அந்த தாட்டு தான் பார்த்தீங்கன்னா காமன் ஆடியன்ஸுக்கு மட்டும் இல்லாமல் ரிவ்யூ பண்ண, முக்கியமாக சொல்ல போனால் புழு சட்டை மாறன் மேக்ஸிமம் ஒரு அஜித் படம் வருதுன்னு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா புழு சட்டை மாறன் பார்த்தீங்கன்னா அந்த படத்துக்கு எதிராக வன்மத்தை தான் கக்குவாவில். ஆனால் இந்த இதில் பார்த்தீங்கன்னா அவர் வன்மத்தை கக்கனா கூட ஒரு ரியாலிட்டி சொல்லிட்டாப்புல, ஃபஸ்ட் ஹாஃப் உண்மையாக நல்லா இருந்துச்சுங்க, செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் இன்னும் பெட்டராக பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி அவர் ஸ்டைலேருந்து சில இதெல்லாம் போட்டு ரிவ்யூ போட்டு முடிச்சிருக்காப்புல. ஆனால் இவனுங்க பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் எதுவுமே சரியில்லை. இவனுங்க ரிவ்யூ ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து அந்த எண்டிங் வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த படத்துலேருந்து ஒரு பாசிட்டிவ் எதுவுமே பாசிட்டிவ் இல்லை அப்படின்ற ரேஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா அப்படி சொன்னானுங்க. அதில் சில காரணங்கள்லாம் சொல்லி இந்த படம் இதனால தான் படம் நல்லா இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தானுங்க. ஓகேங்களா? ஸோ அவனுக்கு ரிவ்யூ பார்க்கல, நம்ம அவனுக்கு ரிவ்யூ அவனுடைய சேனலில் போய் நம்ம பார்க்கல. நமக்கு ஒரு ஃப்ரெண்டு வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணார், அந்த வீடியோ டவுன்லோட் பண்ணி ப்ரோ இதை பாருங்கள் ப்ரோ அப்படின்னு டவுன்லோட் பண்ணார். ஸோ அப்போ நான் பார்த்தேன், ஏன்னா அவன் வீடியோ நம்ம பார்க்குற அளவுக்கு நம்ம சும்மா இல்லை, அவன் சேனலை தேடி போய் பார்க்குறதுலாம் சும்மா இல்லை, நமக்கு வந்துச்சு வாட்ஸ்அப்பில். ஸோ அப்போ பார்த்தேன் என்ன தான் பேசியிருக்கானு அப்படின்னு பார்த்தேன். அதில் சொல்கிறானுங்க இந்த படத்தில் எதுவுமே சரியில்லை அப்படின்றானுங்க. அதாவது இந்த படத்தில் அதிகம் பேசப்பட்டது எதுன்னு கேட்டிங்கன்னா கேமராமேன் ஒர்க்கு, அந்த லொக்கேஷன்ஸ்லாம் அவ்வளோ சூப்பராக காட்டினாங்களே, அந்த கேமராமேன் ஒர்க்ஸ் கூட இந்த படத்தில் சரியில்லை அப்படின்ற மாதிரி இவனுங்க சொல்கிறானுங்க. அதுக்கப்புறம் ஆக்ஷன் சீன்ஸு சுத்தமாக சரியில்லையா, அதாவது ஆக்ஷன் சீன்ஸு தாறுமாறாக இருந்துச்சுன்றது தான் எல்லாருடைய ஒரு கருத்துன்னு சொல்லலாம். முக்கியமாக சொல்லப்போனால் அந்த கார் ஃபைட் இருக்குல்ல, அந்த காருக்குள்ளே நடக்கிற ஃபைட் இருக்குல்ல, ஒரு ஹாலிவுட் படம் பார்த்த மாதிரி ஒரு ஃபீல் தான் அந்த கார் ஃபைட்டு. அந்த பீஜம்லாம் தெரிக்க விட்டுருந்தார். ஸோ அதெல்லாம் வச்சிருந்தும் கூட படத்தில் இவனுக்கு அதெல்லாம் சாட்டிஸ்ஃபைடாக ஆகலையா. அந்த படத்துடைய சுப்ரீம் சுந்தர் சுத்தமாக ஏதோ பண்ணிருக்காரு, சுத்தமாக சட்டே ஆகலை, நல்லாவே இல்லை அப்படின்றது சொல்லியிருக்கானுங்க. அதுக்கப்புறம் இன்னும் சில கருத்துக்கள் இருக்குது. என்ன கேட்டிங்கன்னா, அஜித் சாருடைய ஒய்ஃபு த்ரிஷா கள்ளக்காதல் பண்ணுறாங்க,
அது வந்து எப்படி எடுத்துக்கிறது, அது வந்து வந்து சுத்தமாக வந்து செட்டே ஆகலை. அது வந்து ஒரு விஜய் ஃபேன் வந்து அஜித் ஃபேனை இப்படி கலாய்ப்பான், உங்களுடைய தலை வந்து உங்கள் தலையுடைய ஒய்ஃப் வந்து கள்ளக்காதல் வச்சுருக்காங்க அப்படின்ற மாதிரி கலாய்ப்பான் அப்படின்ற மாதிரி சொல்லி, அதுக்கு வந்து அஜித் ஃபேன்ஸ் வந்து எப்படி ரிப்ளை கொடுக்க முடியும்? இதெல்லாம் வந்து மகிழ் திரும்ப யோசிக்கவே மாட்டாரா? என்ன இவ்வளோ கேவலமாக இருக்கீங்க? ஒரு அஜித்ன்ற ஒரு பெரிய ஹீரோ, அவருடைய ஒய்ஃப் வந்து கள்ளக்காதல் பண்ணுறாங்கன்னா அது எப்படி ஏற்றுக்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லி, இதனால் கூட இந்த படம் வந்து சுத்தமாக சரியில்லை அப்படின்னு சொல்கிறானுங்க. அது ஒரு எக்ஸாம்பிள் கூட சொல்கிறானுங்க. என்ன எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இப்படி தான் எஜமான் படத்தில் வந்து ரஜினி சாருக்கு வந்து குழந்தை பிறக்காது அப்படின்றதால பார்த்தீங்கன்னா அந்த படமே ஃப்ளாப் ஆச்சு அப்படின்னு சொன்னானுங்க. ஆனால் அப்போது அந்த படம் வெளியானப்போ வெள்ளி விழா ஆண்டு கொண்டாடப்பட்டு, அந்த வெள்ளி விழா கொண்டாடப்பட்டு ஒரு பெரிய வெற்றி விழா அப்போ நடந்துச்சு. அதோட வீடியோ வந்து யூடியூப்லேயே செக் பண்ணி பார்க்கலாம். நான் வீடியோ போட்டேன்னா அது காப்பிரைட்ஸ் ப்ராப்ளம் வரும், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். எஜமான் வெள்ளி விழான்னு போட்டு பாருங்கள், நிச்சயம் உங்களுக்கு வரும். அதோட ஸ்க்ரீன்ஷாட்ஸ்லாம் நான் வந்து இப்போ வந்து ஷேர் பண்ணுறேன், ஓகேங்களா? ஸோ எஜமான் படம் வந்து அப்படி வந்து வெள்ளி விழா கொண்டாடின படம். அந்த படம் வந்து ரஜினி சாருக்கு வந்து குழந்தை பிறக்காதுன்ற மாதிரி சீனை வச்சதில் படம் ஃப்ளாப் ஆகிடுச்சின்னு சொன்னால், அப்போ எந்த அளவுக்கு வந்து இவனுக்கு வந்து மனசுக்குள்ளே வந்து ரஜினி மேலேயும் அஜித் மேலேயும் வன்மத்தை வச்சு சுற்றிருக்கான்னு பாருங்களாம். இந்த படத்தில் விடாமுயற்சி படத்தில் வந்து த்ரிஷா வந்து ஒரு அஃபேர் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் எங்கேயாச்சும் காட்டிருக்காங்களா? ஒரு நார்மல் ஒரு காமன் ஆடியன்ஸுக்கே புரியும். த்ரிஷா வந்து அஜித் சாரை விலகி போகணும் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணுறாங்க. எதுக்கானா அந்த குழந்தை வந்து இறந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2 பேருக்கும் இனிமேல் குழந்தைய பிறக்காதுன்ற மாதிரி சொன்னதுக்கப்புறம் 2 பேருக்குள்ள மனசுக்குள்ள வந்து ஒரு அப்செட் வருது. ஸோ அப்போ வந்து த்ரிஷா வந்து அஜித் சாரை விட்டு விலகி போகணும் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணுறாங்க. ஸோ அப்போ வந்து நம்ம வந்து சிம்பிளாக போனால் அஜித் சாருக்கு வந்து ரொம்ப வலி அதிகமாக இருக்கும், தன்னுடைய கணவருக்கு வந்து அந்த ஒரு பெயின் அதிகமாக இருக்கும். அதனால் வந்து ஒரு பொய்யா ஒரு காரணம், எனக்கு வந்து இன்னொருத்தர் மேலே அஃபேர் இருக்குது அப்படின்னு சொன்னால் அஜித் சார் வந்து கோவப்பட்டு அவங்கள சரி போ அப்படின்னு திருத்தி விட்ருவாங்க. ஸோ அந்த ரேஞ்சுக்கு இருக்கும் அப்படின்னு பிளான் பண்ணி தான் த்ரிஷா வந்து தனக்கு வந்து இன்னொரு அஃபேர் இருக்குன்ற மாதிரி அவங்க சொல்கிறது தான் காமன் ஆடியன்ஸ் புரிஞ்சுக்கிற ஒன்று. ஏன்னா எங்கேயுமே பார்த்தீங்கன்னா த்ரிஷா வந்து அவங்க வந்து அஃபேர் வச்சுக்கிற ஒரு ஆளை வந்து எங்கேயும் காட்டல. எந்த ஒரு சீன்லையும் பார்த்தீங்கன்னா த்ரிஷாவும் அந்த கள்ளக்காதல் சொல்கிறாங்களே அவங்களும் பேசுகிற மாதிரி எந்த சீன்ஸும் இல்லை. 2 பேரும் இருக்கிற மாதிரி ஃபோட்டோஸும் எங்கேயுமே இல்லை, ஓகேங்களா? சொல்லப்போனால் அந்த கேரக்டருக்கு பெயர் கூட எங்கேயும் இல்லை. அது வந்து கிளைமேக்ஸில் வந்து ரெஜினா கூட பொய்யா சொல்லுவாங்க. ரெஜினாவும் அர்ஜுனும் பொய்யா சொல்கிற ஒரு கேரக்டர் தான் அந்த கேரக்டர் நேமே தவிர த்ரிஷாவிலேருந்து அந்த ஒரு கேரக்டர் நேம் நிச்சயம் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை படம் ஃபுல்லாக. ஏன்னா எங்கேயுமே வராது. அப்படி இருக்கும்போது ஒரு காமன் ஆடியன்ஸுக்கே தெரியும் இது த்ரிஷா சொல்கிற ஒரு பொய், அஜித் சார் தன்னை விட்டு விலகி போக அவங்க சொல்கிற ஒரு பொய் அப்படின்ற மாதிரி வந்து காமன் ஆடியன்ஸுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஆனால் சினிமாக்குள்ளே இருந்துட்டு தான் பெரிய டேஷ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற உனக்கு தெரியலனா அப்போ நம்ம என்னத்தை சொல்கிறதுன்னு சொல்லுங்கள்? இதை காரணமாக வச்சுக்கிட்டு விஜய் ஃபேன்ஸ் வந்து அஜித் ரசிகரை கலாய்ப்பாங்களாம். இது வரைக்கும் இந்த படம் ரிலீஸ் ஆகி 2 days தாண்டிடுச்சு. இது வரைக்கும் ஒரு போஸ்ட்டு கூட ட்விட்டர்லேயோ இன்ஸ்டாலேயோ ஃபேஸ்புக்லேயோ எங்கேயுமே பார்த்தீங்கன்னா ஒரு அஜித் ரசிகர்களை வந்து விஜய் ரசிகர்கள் இதேமாரி உங்கள் தலையுடைய ஒய்ஃப் வந்து கள்ளக்காதல் வச்சுருந்தாங்க அப்படின்னு கிண்டல் பண்ணி எங்கேயுமே பார்க்கவே இல்லைங்க. ஆனால் இவனுங்க என்னத்தை பாருங்களாம், இவனுங்க மனசுக்குள்ளே எவ்வளோ அழுக்கு இருந்துச்சுன்னா இப்படி ஒன்று சொல்லி ட்ரிகர் பண்ணுறானுங்க பாருங்கள் ஃபேன்ஸை. ஏற்கனவே வந்து ஃபேன்ஸு இப்படி பிரிஞ்சு கிடக்கிறது கூடாதுன்ற மாதிரி தான் அஜித் சாரும் விஜய் சாரும் அவங்கள எப்படியாச்சும் வந்து அந்த ட்ரிகரில் வச்சு விட்டாங்கன்றதுக்காக பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து அப்பப்போ சந்தேக மாரி ஃபோட்டோஸ்லாம் எடுக்கிறாங்க. ஸோ வந்து ரீசெண்டாக கூட பார்த்தீங்கன்னா சுரேஷ் கூட சொல்லியிருந்தார், அஜித் சார் வந்து பத்மபூஷன் வாங்கினதுக்கு வந்து விஜய் சார் வாழ்த்து கொடுத்தாரு. ஸோ அந்த ரேஞ்சுக்கு வந்து 2 பேருக்குள்ள ஒரு நட்பு ஆகணும் அப்படின்ற மாதிரி 2 பேர் பிளான் பண்ணுறாங்க. ஆனால் இவங்க ஈஸியாக பார்த்தீங்கன்னா விஜய் ஃபேன்ஸ் இப்படி அஜித் ஃபேன்ஸை கலாய்ப்பானுங்க. ஏன்னா உண்மையாக வந்து அஜித் சார் ஒய்ஃப் வந்து கள்ளக்காதல்னா இல்லை, உண்மையாக வந்து அஜித் சார் ஒய்ஃபு கள்ளக்காதல் வச்சுருந்தாங்கன்னா சரி ஓகேன்னு சொல்லாங்க. ஒரு படத்தோட கதை, இந்த கதையை வந்து ஜஸ்ட் நீ வந்து எடுத்து வெளியே எடுத்துக்கிட்டு இது சொல்கிறேன்னா எந்த அளவுக்கு கீழ்த்தனமாக இருப்பேன் மிஸ்டர் பிஸ்மி அவர்களே, மிஸ்டர் அந்தரன் அவர்களே, ஓகேங்களா? ஸோ இதை வந்து நம்ம வந்து ஒரு பெரிய கேள்வியாக சொல்கிறோம். இதனால் இந்த படம் வந்து நல்லா இல்லையா, ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் வந்து படம் முழுக்க அஜித்தை வந்து வரமுறைலாம் அடிச்சிட்ருக்கிறான். அது வந்து சுத்தமாக செட்டே ஆகலை. அவர் வந்து ஒரு மாஸ் ஹீரோ, அவர் வந்து ஒரு பெரிய ஹீரோ, அவரை பார்த்து பூம்பருன்றானுங்க. ஸோ அந்தளவுக்கு வந்து ரொம்ப கேவலப்படுத்துகிறானுங்க. அது வந்து சுத்தமாக செட்டே ஆகலை. அது கூட பார்த்தீங்கன்னா பெரிய மைனஸ்ன்னு சொல்கிறானுங்க. ஆக்சுவலாக இந்த படம் வந்து வரதுக்கு முன்னாடியே மகிழ் திருமணி ஒன்று சொல்லிட்டாரு, இந்த படத்தில் நீங்கள் எதிர்பார்க்குற அஜித் கிடையாது, அந்த ஒரு மாஸ் ஹீரோ, அந்த ஒரு ஹீரோயிசம் அது சுத்தமாக கிடையாது. ஏன்னா அஜித் சாரே வந்து மகிழ் திருமணிட்ட சொன்னது என்னென்னா, என்னுடைய ஹீரோயிஸை விட்டுடுங்க, இந்த கதைக்கு என்ன தேவையோ அதை பண்ணுவோம், எனக்கு வந்து இந்த மாஸ் அப்படின்ற எலிமெண்ட்டே தேவையில்லை அப்படின்ற மாதிரி அஜித் சாரே மகிழ் திருமணிட்ட சொல்லி தான் இந்த படத்தை வந்து எடுத்தது, ஓகேங்களா? ஸோ மகிழ் திருமணியும் அதுக்கு ஏற்ற மாதிரியே கரெக்டாக ஃபேன்ஸ் மைண்ட் செட்டை செட் பண்ணிட்டார். இந்த படம் இப்படி தான் இருக்கும் போது நீங்கள் எதிர்பார்க்குற அந்த மாஸ் அந்த ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ்லாம் அங்கே இருக்காது. சிம்பிளான படம் தான். ஒரு இளம் ஒரு இயல்பான ஒரு மனிதன் அவருடைய ஒய்ஃபை காணும் தேடுறான். ஸோ அதற்கு வர போராட்டங்கள், அதை வந்து அவன் எப்படி சமாளிக்கிறான் அப்படின்றத அந்த படத்துடைய கதைன்றது வந்து மகிழ் திருமணி ரசிகர்கள் மனசில் வந்து அப்படியே மைண்ட் செட் பண்ணிட்டாங்க. ஆனால் அதெல்லாம் விட்டுட்டு நீ திரும்பவும் போயிட்டு படத்துக்குள்ள மாஸ்லன்னு சொன்னால்
அப்போ வந்து நீ படம் பார்க்க லாய்க்கில்லாத ஒரு குப்பை அப்படின்றத நான் வந்து சொல்லணும், ஓகேங்களா? ஏன்னா வந்து அவங்க சொன்னது படம் ரிலீஸுக்கு முன்னாடியே அவர் சொல்லிட்டார். அந்த படத்தை எடுத்த இயக்குனர் வந்து சொல்லிட்டார், இந்த படம் இப்படி தான் இருக்க போகுது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டார். அதுக்கு ஃபேன்ஸும் மைண்ட் செட் பண்ணிட்டானுங்க. அவனை வந்து சரிப்பா நம்ம தலை அடுத்த படம் வந்து குட் பேட் அக்லி, அந்த படத்தில் மாசாக பார்த்துப்போம், நம்ம அந்த படத்தில் வந்து நம்ம தலையை வந்து கிளாஸாக பார்ப்போம் அப்படின்ற மாதிரி செட் பண்ணி படத்தையும் பார்த்து கொண்டாடுறானுங்க. அந்த படத்தில் ஒரு சீன் வந்துச்சுன்னா அப்படி கொண்டாடுறானுங்க, இது நமக்கான சீன் அப்படின்ற மாதிரி. ஸோ ஃபேன்ஸும் படம் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் யாருமே வந்து குறை சொல்லவே இல்லை. நாங்கள் வந்து அஜித் சார் வந்து இப்படி தான் பார்க்க ஆசைப்பட்டோம் அப்படின்ற மாதிரி. ஏன்னா அப்படி வந்து ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு அஜித் சார். அவர் வந்து ரொம்ப நாளாச்சு இப்படி ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்து. ஸோ அந்த பர்ஃபார்மன்ஸ் கொடுத்ததால பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸ் வந்து என்ஜாய் பண்ணி அப்படியே கொண்டாடி தீக்குறாங்க. ஆனால் இவனுங்க வந்து அவங்க சொல்லி பார்த்தீங்கன்னா மண்டையில் மூளை இல்லாமல் ஒரு டேஷும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து படத்தில் மாஸ் இல்லை, இது இல்லை அப்படின்ற மாதிரி உட்காந்துட்டு எதனால் படம் சரியில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. படத்தில் வந்து எதுவுமே சரியில்லைன்னு சொன்னது ஒத்துக்கவே முடியாதுங்க. படத்துக்கு வந்து மிக்ஸ்டு ரிப்போர்ட் வந்து இருக்குது, நம்ம வந்து இல்லைன்னு சொல்லக்கூடாது. படத்துக்கு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஹாஃப் ரொம்ப பிடிச்சி போச்சு, செகண்ட் ஹாஃப் பிடிக்கல. சில பேருக்கு வந்து எல்லாமே ஓகே தான், ஆனால் இப்போ இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்துக்கலாம் அப்படின்ற ஃபீல் ஆகுது. ஸோ எல்லாமே இருக்குது. எல்லா படத்துக்கும் மிக்ஸ்டு ரிப்போர்ட் போல் இந்த படத்துக்கும் மிக்ஸ்டு ரிப்போர்ட் இருக்குது. ஆனால் ரொம்ப கேவலமான படம் அப்படின்ற பேர் வந்து யாரும் கொடுக்கவே இல்லை. ஈவன் பார்த்தீங்கன்னா விஜய் ஃபேன்ஸ் கூட நம்ம வந்து ட்விட்டரில் பார்த்தோம், நிறைய போஸ்ட்டு பார்த்தோம் ட்விட்டரில் வந்து விஜய் ஃபேன்ஸ் கூட வா சூப்பராக இருக்குப்பா, என்ன மாதிரி படம் எடுத்துருக்காங்கப்பா அப்படின்ற மாதிரி விஜய் ஃபேன்ஸ் வந்து பாராட்டி தான் போகிறானுங்க. தற்கூரியில் விட்டுருங்க, தற்கூரியில் பார்த்தீங்கன்னா எப்போதுமே வந்து கலாச்சி விட்டுருக்கோம், ஸோ அதெல்லாம் விட்டுருங்க. ஆனால் ஒரு ரியலாக ஒரு விஜய் ஃபேன்ஸே பார்த்தீங்கன்னா இந்த படத்தை பார்த்துட்டு சூப்பராக இருக்கே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் படம் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்குது. அவங்க தான் இப்படி ஒரு படம், ஒரு பெரிய ஹீரோ இப்படி ஒரு படம் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்ற ஆசை வந்து எல்லாருக்கும் இருந்துச்சு. அந்த ஆசையை விடாமடிச்சு நிவர்த்தி பண்ணிச்சுன்னு தான் சொல்லலாம். ஆனால் இவனுக்கு பார்த்தீங்கன்னா மகி திருமணி சொன்ன அந்த வார்த்தை அதை மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு இன்னமும் அந்த படத்தை வந்து டீக்ரேட் பண்ணிட்டு இருக்கானுங்க. நீங்கள் ரிவ்யூ பண்ணிட்டீங்கப்பா, நீங்கள் வந்து ஒரு 8 நிமிஷம் ரிவ்யூ பண்ணிட்டீங்க, ரிவ்யூ பண்ணிட்டு முடிஞ்சிச்சுன்னா முடிஞ்சு போச்சு. ஆனால் ரிவ்யூ பண்ணதுலேருந்து பார்த்தீங்கன்னா 2 டேஸ்க்குள்ளவே கிட்டத்தட்ட 50-100 இன்டர்வியூ கொடுத்துட்டானுங்க. இந்த படம் ஒன்றுமே இல்லைன்ட்டு. இதை தான் பார்த்தீங்கன்னா தயாரிப்பாளர் தனஞ்சயன் வந்து ஒரு இன்டர்வியூ சொல்லியிருப்பார். நீ வந்து ஒரு ரிவ்யூ கொடுத்துட்ட, அது உன்னுடைய ஒரு உரிமை, நீ வந்து உனக்கு என்ன தோணுது சொல்லிட்டப்பா, அது உன் உரிமை, உன் சேனல் சொல்லிட்டு போயிட்டேன். இன்னும் அதோட விட்டுருக்கணும். அதை விட்டுட்டு இன்னும் ஃபஸ்ட்டு வீக்கெண்டே வரலைங்க. இந்த படத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 200 கோடி மேலே பட்ஜெட் போட்டு இந்த படத்தை எடுத்திருக்காங்க. அப்படி எடுத்த படத்துக்கு இன்னும் ஃபஸ்ட்டு வீக்கெண்டே வரல. அந்த ஃபஸ்ட்டு வீக்கெண்டு வரதுக்குள்ளேயே 2 நாளுக்குள்ளேயே இந்த படம் ஒன்றுமே இல்லை அப்படின்னு ஒரு நேரட்டிவ் செட் பண்ணி இந்தளவுக்கு அந்த படத்தை வந்து காலி பண்ண முயற்சி பண்ணுறதுக்கு என்ன காரணம் அப்படின்ற மாதிரி தனஞ்சனே சொல்லியிருக்காரு. அதாவது அந்த படத்துடைய ஃபில்ம் மேக்கர் மேலே இருக்கிற கோபம், அந்த வன்மத்தை மனசில் வச்சுக்கிட்டு இந்த படத்தையே காலி பண்ணுறது தமிழ் சினிமாவுக்கே ஒரு பெரிய ஆபத்தான ஒன்று அப்படின்ற மாதிரி தனஞ்சனி சொல்லியிருக்காரு. ஸோ இதை தான் நம்மளும் சொல்கிறோம். அந்த மனசுக்குள்ளே வன்மத்தை வச்சுக்கிட்டு இந்த படத்தை 2 டேஸ்க்குள்ளே இவ்வளோ டிகிரேடிங். அதாவது அவனுங்க ரிவ்யூ போட்ட அடுத்த வீடியோ பார்த்தீங்கன்னா அவன் சொல்லியிருக்கானுங்க, இந்த படம் வந்து 2 நாள் தான் கழிச்சுங்க. படம் பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆகி 2 நாள் தான் ஆகுது. 2 நாளுக்குள்ளேயே இந்த படம் வந்து 200 கோடி லைக்காவுக்கு நஷ்டம். இந்த படம் வந்து தமிழ்நாட்டில் 36 கோடி தான் வசூல் பண்ணும் அப்படின்னு சொல்கிறானுங்கன்னா எந்த அளவுக்கு வந்து இதை வாயில் வருது, நம்ம வந்து எப்படி சொல்கிறேன்னு தெரியல. அது வந்து பப்ளிக்கில் சொன்னால் அசிங்கமாக இருக்குன்னு பார்க்குறான், வாயில் வந்து அசிங்கமாக வருது அவங்களை பற்றி பேசும்போது, ஓகேலா. 2 நாளுக்குள்ளே லைக்காவுக்கு 200 கோடி நஷ்டம், இந்த படம் 36 கோடி தான் வசூல் பண்ணும் தமிழ்நாட்டில் அப்படின்னு சொன்னால் எந்த அளவுக்கு கோவம் வரும் பாருங்களாம். இன்னும் ஃபஸ்ட்டு வீக்கெண்டே வரல. நீ வந்து இந்த ஃபஸ்ட்டு வீக்கெண்ட் முடிஞ்சு தனஞ்சயன் சொல்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு மண்டே டியூஸ்டேக்கு அப்புறம் வந்து என்னால் பண்ணிட்டு போ. நீ வந்து இப்படி வந்து பேட்டி கொடுத்துட்டு இருந்தால் அந்த படம் பார்க்கணும் அப்படி இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கான் பார்த்தியா, அவனுக்கும் தோணும் என்ன இப்படி சொல்கிறாங்க அப்படின்ற மாதிரி அந்த படத்தை பார்க்க மாட்டான். அப்போ என்ன பண்ணுற, நீ தனிப்பட்ட ஒரு நபர் மேலே இருக்கிற வன்மத்தை மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு இப்படி கீழ்த்தனமாக இறங்கி ஒரு படத்தையே காலி பண்ணுறது எந்த அளவுக்கு கேவலமான செயல் பாருங்கள். இதை வந்து எப்படி வந்து இந்த தமிழ் சினிமா வந்து ஒத்துக்கிட்டு இருக்குன்னு தெரில. இவங்களை என்றைக்கே அடித்து துரத்தி விட்டுருக்கணும். ஏன்னா மனசுக்குள்ளே வன்மம், அவ்வளோ வன்மம். இவங்களை வந்து செருப்பால் அடிக்காத ஆர்டிஸ்ட்டே கிடையாதுங்க. அதாவது நயன்தாராலேருந்து யோகி பாபா வரைக்கும் பார்த்தீங்கன்னா இவங்களை வந்து செருப்பால் அடிக்காத ஆர்டிஸ்ட்டே கிடையாது. இவங்களுக்கு வந்து தீனி போடனா அவங்கள பற்றி தப்பாக பேசிகிட்டு இருப்பானுங்க. ஸோ அதை தான் பார்த்தீங்கன்னா இப்போது விடாமுயற்சி படத்துக்கும் பண்ணிகிட்ருக்கானுங்க. இவங்களை வந்து நம்ம தயாரிப்பாளர் சங்கம் இருக்குல்ல, அவங்க வந்து சிவியராக ஏன்னா ஒரு ஆக்ஷன் எடுக்கணும். இதுமாரி பண்ணுறதை இருக்குல்ல, நீ வந்து உன் சேனலை வந்து ஒரு ரிவ்யூ கொடுக்குறப்பா, அந்த சேனலை வந்து வலுக்கட்டாயமாக வந்து பார்க்கணுன்னு ஆசைப்பட்றான்ல, அவன் தான் போய் பார்ப்பான். மற்றவங்களாம் வந்து சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டான், பார்க்க மாட்டான், அப்படியே விட்டு போயிடுவான். ஆனால் நீ மற்ற சேனலையும் உட்காந்துக்கிட்டு அந்த படத்தை வந்து டிகிரேட் பண்ணும்போது எல்லாருக்காலையும் வந்து இப்போ பேட்டி படும். எல்லாருக்குள்ளேயும் அந்த பேட்டி படும்போது
அப்போ எவ்வளோ வந்து ஒரு பாருங்களேன், ஒரு படத்தை டீக்ரேட் பண்ணுறது எந்த அளவுக்கு இறங்கி வேலை பார்க்குறான்னு பாருங்களாம். ஸோ இதுதான் சொல்ல வரோம். எனக்கு என்ன ஒன்று தோணுச்சுங்களா, இப்போ வந்து இவனுங்க 3 பேர் இருக்கானுங்களே, இந்த பிஸ்மி, அந்தணன், இன்னொரு பீஸ் பேர் கூட மறந்து போச்சு. அது ஏதோ ஒரு பேருங்க லாஸ்ட்டில் உட்காந்துருக்கும். இந்த 3 பீஸ் இருக்குல்ல, இந்த 3 பீஸும் ஊர் சைடில், அதாவது சிட்டி சைடில் இல்லை, ஊர் சைடில் வந்து ஒரு தேட்டரை வாங்கி கட்டி ஒரு பெரிய படம் வருது. ஒரு ரஜினி படமோ, ஒரு விஜய் படமோ, ஒரு அஜித் படமோ, ஒரு சூர்யா படமோ, ஒரு ஏதோ ஒரு படம் வருதுன்னு வச்சுக்கலாம். அந்த படத்தை வந்து ஒரு 10 லட்சம் கொடுத்து வாங்கிடுறானுங்க. வாங்கிட்டு ரிலீஸ் பண்ணுறானுங்க. ரிலீஸ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு ஷோ முடிஞ்சதுக்கப்புறம் அந்த தியேட்டர் வாசலில் நின்றுக்கிட்டு இந்த படத்துக்கு யாரும் வராதிங்க வராதிங்க வராதிங்கன்னு யாராச்சும் கத்துனா அப்போ அவங்களுக்கு எப்படி இருக்கும்? பேசிக்காக திங்க் பண்ணி பாருங்களாம். நீங்கள் வந்து ஒரு பிவிஆர் ஐநாக்ஸ் மாதிரி இருக்கிற இதெல்லாம் விட்டுருங்க. அவங்களாம் வந்து 10 படம் போட்டு 9 படம் காசு இருக்கிறவங்க. ஸோ அதை விட்டுருங்க. ஊர் சைடில் ஒரு சிங்கிள் ஸ்க்ரீன், நம்ம வந்து ஒரு ஊர் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு ஏசியை வச்சுக்கிட்டு, டிடிஎஸ் ஒன்று வச்சுக்கிட்டு, ஒரு சிங்கிள் ஸ்க்ரீன் வச்சுட்டு இது மட்டுமே வாழ்க்கைன்ற மாதிரி உட்காந்துருப்பாங்க. சில பேர் தேட்டர் மட்டுமே, அதுவும் ஒரு பெரிய படம் வந்தால் மட்டும் தான் வாழ்க்கைன்ற மாதிரி உட்காந்துருப்பாங்க. ஸோ அவங்கள வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 10 லட்சம் போட்டு ஒரு படம் எடுக்கிறாங்கன்னா அந்த படத்துடைய கலெக்ஷன்ஸை வந்து 2 வீக்ஸ் ரன் பண்ண தான் வந்து எடுக்க முடியுமே, ஓகேவா? ஸோ இந்த 1 வீக் வீக்கெண்டுக்குள்ளேயே நீ வந்து மொத்தமாக காலி பண்ணுறனா அப்போ அவங்களுடைய வயிற்றில் எப்படி அடிக்கிறது ஒன்றுது நினச்சி பாருங்களேன். அவங்க வயிற்றில் எப்படி அடிக்கிறீங்க? இதேமாதிரி நீ வந்து ஒரு தேட்டரை கட்டி நீ ஒரு படத்தை வாங்கி தேட்டர் வாசலில் இருந்துக்கிட்டு இந்த படத்தை வராயின்னு அடித்து மக்கள்லாம் தடுத்தி விட்டா அப்போ உனக்கு எவ்வளோ வலிக்கும்? ஸோ இதை திங்க் பண்ணி போகணும். ஒரு சினிமாக்குள்ளே இருந்துட்டு உனக்கு வந்து நீங்கள் திங்கிற சோறு இருக்குல்ல, அந்த சோறை வந்து பிச்சை போடுறதே தமிழ் சினிமா தான், ஓகேவா? அந்த பிச்சை போடுற தமிழ் சினிமாவை இப்படி நாஸ்தி பண்ணணுன்னு ஏன் அப்படி கங்கனட்டி தெரியல உனக்கு? அதில் என்ன ஒரு இருக்குது? எவனாச்சும் காசு தரானா சொல்லு, அதை தாண்டி காசு வாங்கி எவனாச்சும் போய் பிச்சை எடு, போய் ரோட்டில் வந்துட்டு உனக்கு வந்து எவனாச்சும் வந்து ஒரு காசு தரான்னு வச்சுக்கான், அந்த காசை தூக்கி போட்டுட்டு போய் ரோட்டில் வந்து பிச்சை எடு, நான் வந்து வலைப்பேச்சு எனக்கு வந்து எல்லாமே தெரியும் சொல்லிட்டு பிச்சை எடு, நிச்சயம் பிச்சை கொடுப்பானுங்க. ஏன்னா நீ தான் வந்து ஊராக போயிட்டுருக்கே, நாடாக போயிட்டுருக்கே. ஸோ எல்லா நாட்டிலையும் உனக்கு ஆள் இருக்காங்களே, இப்போ எல்லா நாட்டிலையும் போய் பிச்சை எடு, ஓகேவா? ஸோ பிச்சை எடுக்கிறத விட்டுட்டு இப்படி தமிழ் சினிமாவை நாஸ்தி பண்ணாத, இதான் நான் சொல்ல வருது, ஓகேங்களா? ஸோ வந்து இவனுக்கு வந்து இதில் மட்டும் இல்லை, ட்விட்டரு இதில் கூட பார்த்தீங்கன்னா வந்து அவனை வந்து போஸ்ட்லாம் போடுறது, அதாவது 10 பைசா போட்டு நக்கல் பண்ணுறது, இதெல்லாம் போட்டு நீ ட்விட்டரில் போஸ்ட்லாம் போடுற நக்கல்லாம் பண்ணுறது தம்பி. ஆனால் கமாண்டை வந்து ஆஃப் பண்ணிவிட்டு நீ வந்து ஏன் போஸ்ட்டு போடுற? உனக்கு உனக்கு நெஞ்சில் வந்து அவ்வளோ தைரியம் கூந்து இருந்துச்சுன்னா நீ என்ன பண்ணால் கமாண்டை வந்து ஆன் பண்ணிவிட்டு போடணும். அதாவது ஒரு இது பார்த்தோம், விடாமச்சு வந்து அன்றைக்கி வந்து ஒரு போஸ்ட்டு பார்த்தோம், ஒரு ஃபேன் வந்து ஒரு போஸ்ட் போட்டிருக்கிறான், இதேமாதிரி இந்த தேட்டரில் வந்து பிஸ்மி வந்து ரசிகளை வந்து ஒருத்தன் அரைஞ்சிட்டான் அப்படின்ற மாதிரி ஒரு போஸ்ட் போட்டான், ஒரு பையன் வந்து போஸ்ட் போட்டான். அதுக்கு வந்து ட்ரிகர் ஆகி அந்த பிஸ்மி நாதாரி இருக்குல்ல, அந்த பிஸ்மி நாதாரி இருக்குல்ல, அது வந்து ரீப்ளே பண்ணுது, அந்த அளவுக்கு துணி உள்ளவன் எவன்டா அப்படின்ற மாதிரி ரீப்ளே பண்ணுது. எப்படின்னா அந்த அளவுக்கு துணிவு உள்ளவன் எவன்டா, அது அவர் அரைஞ்சதை நியூஸ் போட்டது வந்து அப்படி சொல்கிறாராம், என்னை யாரும் அறையில அப்படி ஒரு துணிவு அரைஞ்சிருக்கா அப்படின்ற மாதிரி. ஸோ அதையே வந்து உல்ட்டா பண்ணி அவர் வீடியோவில் கூட பேசியிருப்பாங்க. அந்த லாஸ்ட்டில் உட்காந்து பீஸ் வந்து கேட்கும், உங்களுக்கு வந்து யாரையும் அரைஞ்சிட்டாங்களாமே அப்படி கேட்கும்போது சொல்லும், அது இதான் முட்டாள் ரசில் இப்படி தான் இருப்பானுங்க, அந்தளவுக்கு துணிவு யாருக்கு இருக்குது, துணிச்சல் யாருக்குன்னு கேட்பானுங்க அப்படின்ற மாதிரி அவன் சொல்லியிருப்பான். ஸோ வந்து நீ அந்தளவுக்கு துணிவு உள்ளவன் எவன்டான்னு நீ வந்து போஸ்ட் பண்ணலை, அதில் என்ன பண்ணணும்னு வச்சுக்கான், உனக்கு முதல்ல துணிவு மயிர் இருந்துச்சுன்னா, ஐயோ பேசுகிறேன்னா இதான் நான் அடைக்கடைக்கு பேசுகிறேன், ஒன்று கண்ட்ரோல் பண்ண முடியல, உனக்கு வந்து துணிவு டேஷ் இருந்துச்சுன்னா கமாண்டை வந்து ஆன் பண்ணிவிட்டு அந்த போஸ்ட்டை போடணும். உனக்கு அந்த அருகதை கூட இல்லை, அந்த ஒரு துணிவு, அந்த ஒரு டேஷ் கூட கிடையாது, ஒரு மண்புழுக்கு இருக்கிற தைரியம் கூட உனக்கு கிடையாது. நீ வந்து ஒரு போஸ்ட்டு போகிறோன்னா அந்த போஸ்ட்டுக்கு வந்து கமாண்டை ஆன் பண்ணிவிட்டு போகணும். அந்த அளவுக்கு வந்து உனக்கு வந்து நெஞ்சில் வந்து துணிவுனா என்ன டேஷுக்கு நீ வந்து வெளியே இருந்து பேசிகிட்டு இருக்கிற. நான் என்றைக்கே ஒரு நாள் உன் மேலே ஒருத்தவன் கையை வைக்க தான் போகிறான், அது வந்து சோஷியல் மீடியா வந்து கொண்டாடி தீக்க தான் போகுது, அந்த வீடியோ வெளில வரதான் போகுது, அது நிச்சயம் நடக்க தான் போகுது. ரஜினி ரசிகளே பார்த்தீங்கன்னா நடத்திருக்க வேண்டியது அது வந்து கை காலில் விழுந்து இவங்க தப்பிச்சிருக்கானுங்க. அதாவது நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க, ஒரு லாஸ்ட் டைம் நினைக்கிறேன், ரஜினி ஃபேன்ஸ் வந்து ஸ்டுடியோக்குள்ளேயே போயிட்டு அராஜகம் பண்ணிட்டாங்க. ஸோ இவனுக்கு வந்து கை கால்லாம் விழுந்து தான் வந்து அவங்க வெளியே வந்தது. ஸோ அந்த வீடியோலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஓகேங்களா? ஸோ அதேமாதிரி பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரம் நிச்சயம் இவனுங்க மேலே யாரோ கை வைக்க தான் போகிறாங்க. அதை வந்து நம்ம வந்து கூடிய சீக்கிரம் பார்க்கலாம், ஓகேங்களா? ஸோ இதுதான் சொல்ல வருது, தமிழ் சினிமாவை மொத்தமாக காலி பண்ணுற ஒரு கும்பல் எதுன்னு கேட்டிங்கன்னா இந்த வடைபேச்சு 3 குரங்குகள் தான். இதை வந்து நம்ம ரசிகர்கள் வந்து அப்படியே அறவே ஒதுக்கணும். இந்த வீடியோவில் நிச்சயம் பார்க்காதீங்க, அதுங்க பண்ணுற எதுவுமே கண்டுக்காதீங்க. வேறு என்ன சொல்கிறது, இது வந்து நம்ம ஒன்றும் பண்ண முடியாது, நம்ம வந்து ஃபேன்ஸ் வந்து நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. அவங்க என்ன பண்ண முடியும், இது நீங்கள் வந்து தமிழ் சினிமா தயாரிப்பாளர் சங்கம், ஸோ அவங்க தான் இதுக்கு வந்து முடிவெடுக்கணும். இதேமாதிரி எச்சைகள் படம் வந்து ஒரு 3 நாளுக்குள்ளேயே அந்த படத்தை காலி பண்ணுற அளவுக்கு பேசுறதுக்கு வந்து என்ன இதுக்கு தெரியல. நல்லா ஓடிட்டுருக்க படம்,
நீங்கள் வந்து தனஞ்சயனே சொல்கிறாரு, ப்ரொடியூசர் தனஞ்சயனே சொல்கிறாரு, தியேட்டர்ஸில் வந்து நான் வந்து செக் பண்ணி பார்க்கும்போது படம் வந்து நல்லா ஓடிட்டுருக்குங்க, இந்த படத்துக்கு அகேன்ஸ்டாக எதுக்காக இப்படி பண்ணுறாங்க தெரியன்ற மாதிரி அவரே சொல்கிறாருங்கும்போது இதுதான் சொல்ல வருது. இதேமாதிரி எச்சைகள் பேச்சை கேட்டுக்கிட்டு நிறைய பேர் இதெல்லாம் உண்மை நம்பிக்கிட்டு அந்த படத்தை பார்க்காம இருப்பாங்க. நான் சொல்லிக்கிறேன், விடாமுயற்சி ஒரு நல்ல படம். நிச்சயம் வந்து உங்களை வந்து ஃபேமிலியை ஒரு என்டர்டைன்மெண்ட் பண்ணுற ஒரு நல்ல படம். எங்கேயுமே வந்து ஆபாசம் கிடையாது, எங்கேயுமே வந்து ஒரு ஒரு முகம் சுழிக்கிற அளவுக்கு சீன்ஸ் கிடையாது, ஓகேங்களா. ஸோ ஃபேமிலியாக போய் அழகாக பார்த்துட்டு ஒரு நல்ல ஆக்ஷன் த்ரில்லர் அடுத்து என்னவாக இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து ஒரு யோசிக்கிற அளவுக்கு வந்து ஒரு படம் தான் விடாமுயற்சி. நிச்சயம் ஃபேமிலியை போய் என்ஜாய் பண்ணிட்டு வாங்க. இதேமாதிரி எச்சைகள், இதேமாதிரி நாதாரிகள், இதேமாதிரி பிஞ்ச செருப்புகள், குப்பைகள், அதாவது இந்த வடைபேச்சு மாதிரி இருக்கிற பிஞ்ச செருப்பு குப்பைகள்லாம் ஒதுக்கி வச்சுட்டு சினிமாவை கொண்டாடுங்கன்னு சொல்லிட்டு மீண்டும் ஒரு வீடியோ சந்திக்கிறேன். டாட்டா, பை பாய்.